நான்வெஜ் டேஸ்டியே மிஞ்சிற அளவுக்கு செம்ம டேஸ்டியா சூப்பரான ஒரு வெஜ் கிரேவி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம், ரொம்ப டைமும் உங்களுக்கு எடுக்காது. சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி இப்படி எந்த மாதிரியான ஒரு ஃபுட் கூடவும் சைட் டிஷ்ஷா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ளேவர் ஸ்டுடியோ. நான் ஜாரா. இந்த ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல நம்ம ஒரு பேன் சூடு பண்ணிட்டு அதுல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி நீங்க தேங்காய் எண்ணெயில செஞ்சீங்கன்னா செம்மையா இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்க நார்மலா வீட்டுல யூஸ் பண்ற குக்கிங் ஆயில்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல நம்ம தின் ஸ்லைசஸா, ஓரளவுக்கு மீடியம் தின் ஸ்லைசஸா வெட்டி வச்சிருக்க வாழைக்காய்களை சேர்த்து நல்லா நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். இந்த டைம்ல அடுப்பை மீடியம் டு மீடியம் லோ ஹீட்ல வச்சுக்கோங்க. வாழைக்காய் வேகிறதுக்கு அதிகமான அளவு டைம் எடுக்காது. அதனால கொஞ்சம் பொறுமையாவே நீங்க மிதமான தீயில வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. வாழைக்காயில நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதால அடிக்கடி நம்ம ஃபுட்ல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பா நீங்க வாரத்துல ஒரு தடவையாவது வாழைக்காய் வச்சு ஏதாவது ஒரு ரெசிபி நீங்க செஞ்சு உங்களோட உணவுல இதை சேர்த்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா வாழைக்காய் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை நான் எண்ணெயை விட்டு ட்ரைன் பண்ணிட்டு எடுத்துக்க போறேன். இப்போ அதே எண்ணெயிலேயே நல்லா 3 பல்லாரி வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயத்தை தின் ஸ்லைசஸா கட் பண்ணிட்டு நான் தாளிச்சுக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஆயில் இந்த அளவு வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஆயில கம்மி பண்ணிட்டு வெங்காயத்தை வழக்கம் போல தாளிச்சுக்கலாம். இப்போ இதுல ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வெங்காயத்துல சேர்க்கும் போது வெங்காயம் சட்டுன்னு வதங்கி வரும், அதுக்காக தான். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுல வெட்டி வச்சிருக்க கேப்சிகம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கிரீன் கேப்சிகமும் ரெட் கேப்சிகமும் சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட கேப்சிகம் இல்லை அப்படின்னா நீங்க வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா அது பச்சை வாசனை போற வரைக்கும் நான் வதக்கிக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல நம்ம 1/4 தேக்கரண்டி அளவு மஞ்சள் தூள், 2ல இருந்து 3 தேக்கரண்டி அளவு மிளகாய் தூள், 1/2 மேஜை கரண்டி அளவு மல்லித்தூள், 2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, இது எல்லாம் சேர்த்து நம்ம பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கணும். கொஞ்சமா கருவேப்பிலையும் நான் இதுல சேர்த்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும், எக்ஸ்ட்ராவா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதே மசாலா பொருட்களை டபுளா பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு கிரேவியா கிடைக்கும். இப்போ நான் எண்ணெயில சேர்த்த மசாலா பொருட்கள் எல்லாம் அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா நம்ம வதக்குனதுக்கு அப்புறமா இதுல ஒரு பாதி தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கணும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதுல நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இப்போ கொதிக்க விட்டுக்க போறேன். நான் ஏன் இவ்வளவு எண்ணெய் சேர்த்து இந்த ரெசிபி செய்யறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முழுக்க சுத்தமான தேங்காய் எண்ணெயில தான் செய்யறேன் அப்படிங்கறதால இந்த எண்ணெயவே நம்ம சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சாதத்துல ஊத்தி தொட்டுக்க கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும் தேங்காய் எண்ணெய் நம்ம சாப்பிடும்போது. இந்த ஸ்டேஜ்ல நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா நீங்க எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை எல்லாம், மசாலாவோட வாசனை எல்லாம் கம்ப்ளீட்டா போனதுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்து வச்சிருக்க வாழைக்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கவனமா பாருங்க, ஏன்னா வாழைக்காய் ஆல்ரெடி குக் ஆயிட்டதுனால நீங்க கொஞ்சம் ஃபோர்ஸா கிளறினீங்க அப்படின்னா வாழைக்காய் உடைஞ்சு வர ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா கொஞ்சம் கவனமா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் குக் ஆக விடுங்க. இடையில லைட்டா கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. இவ்வளவு ஆயில் சேர்க்கிறமே அது ஹெல்தியா என்ன அப்படிங்கிற ஒரு டிபேட்குள்ள நான் போக விரும்பல. ஏன்னா கோகோனட் ஆயிலை பொறுத்தவரையில ரொம்பவே ஹெல்தியானது. தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக சத்துக்கள் இருக்கு அப்படின்னு நிறைய ரீசர்ச் சொல்லுது. ஸோ அதனால நான் எப்பவுமே சமைக்கும் போது கோகோனட் ஆயில்ல இந்த மாதிரி ஃப்ரை பண்ற ஐட்டத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆயில் சேர்த்து சமைச்சிட்டு அந்த ஆயிலை சாதத்துல சேர்த்து பெரட்டி குழந்தைங்களுக்கு சாப்பிட தருவேன். ஸோ உங்களுக்கு அது இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்க தாராளமா அவாய்ட் பண்ணிட்டு ஆயிலை கம்மி பண்ணி சமைச்சிக்கலாம். அவ்வளவுதான், செம்ம எம்மியான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சீக்கிரமே உங்களை நான் இன்னொரு ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப், stay home.
Bye.